இல்லை ஆக்சுவலாக சந்தானத்தை பொறுத்த அளவுக்கு அவர் நடுவில் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மாறணும். ஒரு வழக்கமாக இப்போ சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு மாதிரி நாமளும் வரணும்னு நினச்சி தான் அவர் முழுக்க காமெடியெலாம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்தார். பட் ஒர்க் அவுட் ஆகலை. அவரை வந்து மக்கள் காமெடியனாக தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப மனசுக்குள்ளே போய் அப்படி தான் பதிஞ்சிருக்கார் அவர். அவரால் வந்து இன்னொரு டைமென்ஷன் எடுத்து போகவே முடியல. ஆனால் சூரிக்கு அப்படி கிடையாது. சூரி வந்து சில காலம் இங்கே காமெடி பண்ணியிருந்தா கூட விடுதலைங்கிற ஒரு படம் வந்து அவருக்குள் இருக்கிற இன்னொரு சூரிய காமிச்சிருச்சு. அதை மக்கள் ரசிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற ஒரு டைமென்ஷனை சூரி எடுத்துட்டார். இப்போ அண்மையில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாமன் படம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் பேசின ஒரு பெரிய இயக்குனர் வந்து சூரியை எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சு செய்யலாம், அவரை எல்லாத்துக்கும் அவர் தயாராக இருப்பார், அவருடைய ஃபிசிக் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னென்னா அவர் திடீர்னு கீழே விழலாம், மேலேருந்து கீழே விழலாம், ஒரு 50 பேர் சேர்ந்து அவர் அடித்தா கூட தாங்குற அளவுக்கான ஒரு பாடி ஹெல்த்தையும் அவர் வச்சுருக்காரு. இப்போ சந்தானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான மெட்டீரியல் கிடையாது. நாளைக்கு சூரியை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து உடல் அமைப்பும் சரி, முக அமைப்பும் சரி, டோட்டலாகவே மாறிட்டார். நடிப்பும் வந்து வேற ஒரு திசையை எடுத்து போயிட்டார் அவர்.